வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லி இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை சொல்லுங்கள், அவங்களும் பயனடையட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதில் முக்கியமாக திருஞான சம்பந்தரை பற்றி சில கொஸ்டின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே தேர்வுகளில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். திருஞான சம்பந்தரின் பெற்றோர் பெயர் என்ன? சிவபாத இருதயர், பகவதி அம்மாள். திருஞான சம்பந்தர் எந்த வயதில் பாடும் திறனை பெற்றார்? 3வது வயசில் பாடும் திறனை பெற்றார். திருஞான சம்பந்தர் எத்தனை வயது வரை வாழ்ந்தார் அப்படின்னா 16 வயது வரை வாழ்ந்தார். 3 வயசுலேருந்து 16 வயசு வரைக்குமே பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆளுடை பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். இவரோட சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. அதில் சிறப்பு பேரில் ஒன்று ஆளுடை பிள்ளை. இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. அடுத்தது, திருஞான சம்பந்தர் எந்த ஊரை சார்ந்தவர்? சீர்காழி. திருஞான சம்பந்தர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் எத்தனை திருமுறைகளை பாடியுள்ளார்? 3 திருமுறைகளை பாடியுள்ளார். அது எந்தெந்த திருமுறை அப்படின்னா, ஏன்னா இப்படியும் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகளை பாடினார். 1, 2, 3. முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம். திருஞான சம்பந்தர். சைவ குரவர்கள் 4 பேர், அதில் திருஞான சம்பந்தரும் ஒருவர். சைவ குரவர்கள் யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இது மாதிரி 4 பேரை சொல்லுவாங்க. அதில் முதல் 3வரில் திருஞான சம்பந்தரும் ஒருவரை கருதப்படுகிறார். இதுபோன்று பல வினாக்களுக்கு நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.